காமெடி டுவோ கோபி சுதாகர் சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவன வீட்டு. Left, right, once again. Yeah. Are you North Indian? Yes. Smell தெரியுது. रोटी कपड़ा और मकान कुछ कुछ होता है. நீங்க இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, ட்ரெயினர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு ஏன் இந்த வேலை? நீங்க பண்ற வேலைக்கு ஜிம்முக்கு ஒரு பொண்ணு கூட வராது போல இருக்கு. டேய் அது ஏன் தப்பு இல்லடா, ஜீன் எங்க அப்பன் பிளட் அந்த மாதிரிடா. சரி நீங்களாவது மாறலாம்ல. நான் ட்ரை பண்ணின்னு தானே இருக்கிறேன். சரி அதை விடு, நீ என்ன வாட்சா பண்றதை விட அழகான 4-5 பொண்ணுங்களை வாட்சா பண்ணியிருந்தனா நேரம் லவ் வந்திருக்குண்டா. அண்ணா பாக்குற பொண்ணுங்க மேலாம் வர்றது லவ் இல்லைண்ணா. ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லயே நம்ம மனசு சொல்லும் இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு. அப்படி ஒரு பொண்ணை நான் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பா பார்ப்பேன். அப்படி பார்க்கும் போது எனக்கும் லவ் வரும். ஓ நீ அந்த கேட்டகிரியா? சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது. வர 10ஆம் தேதி புது படம் ஆரம்பிக்கிறேன். அதுல ஆரியா ஜிம் கோச்சா நடிக்கிறாரு. நம்ம ஆரியா சாரா? அவரே தான்டா. அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ போடுற பார் காஸ்டியூம் கெத்தா, அது ஃபுல் படத்துக்கு உண்டானது நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துறியாடா ப்ளீஸ். என் கார் எடுத்துக்கோ, கார்டையும் வச்சுக்கோ, பார்த்து தேய்ச்சிடுறா. ஹாய் ஹாய் ஐஷு, இன்னைக்கு ட்ரெஸ்க்கு நீ பே பண்ணிடு, நான் சாலரி வாங்கினதோ கொடுத்துடுறேன். என்னைக்கடி நீ திருப்பி கொடுத்துருக்க? ஐஷு அது கார்த்தி மாதிரி இல்ல. கார்த்தி மாதிரி இல்ல, கார்த்தியே தான். வா வா சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ. ஓகே தான், 20 பீசஸ் கொடுத்துருங்க. ஃபீல் பண்ணிடுங்க. ஓகே சார். பிளாட்டினம் கார்டு ஓகே? ஓகே சார். The shades, the clothes, I got them all. The money, the power, the respect, I got them all. Swag, the shades, the clothes, I got them all. The money, the power, the respect. பின்னாடி வைங்க. Girls, follow him. Swag, the shades, the clothes, I got them all. The money, the power, the respect, I got them all. ஹலோ, கார்த்திக் இன்ஃபோ டெக்னாலஜிஸோட வருங்கால ஓனர் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏய் அது நீதாண்டி. என்னடி சொல்ற? வாட்ஸ்அப் பாரு. ஐஷு உன் ஆளோட வீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி. சூப்பர். ஏய் கேர்ஃபுல். இது பாருங்க, நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் ஆளை கரெக்ட் பண்ண ஒரு நல்ல சீன் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. ஐஷு உன் ஆளு கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ட்டி. நீ என்ன பண்றேன்னா உன் மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் கொட்டி ஒரு 10 பக்கத்துக்கு பிளட்ல லெட்டர் எழுதுனேனா வெய் சிம்பத்திலே லவ் வாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. 3 வார்த்தைக்கு 300 ml உறிஞ்சிட்டீங்க. நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கே யோசிக்கலாமே. கரண்ட் ட்ரெண்ட்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பணக்கார பசங்கன்னா பார்ட்டி இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா பார்ட்டி இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. நீ அவன் போற பார்ட்டிக்கு போய் அவனுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு முடிச்சிரு. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐஷு என்ன இது பாரு. இரு இரு, உன் ஆள் டெய்லி ஜாகிங் போவா, நீயும் அவ கூட ஜாகிங் போனா? Good morning. ஐடியா நல்லா இருக்கே. Hello. Hi. Good morning. How about joining me? Okay, it's a pleasure. புதிய பாடல் பாடு
தென்றல் ராகம் என்ன ஐஷு சீன் ஓகேவா? ஐடியா ஓகே, ஆனா நீ உள்ள வராத. அப்ப நாளைக்கே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். டன். மார்னிங்ண்ணா. Hi, bro. கண்டினியூ. ஏய் உன் ஆள் ரெடி ஆயிட்டா? அப்படியே அவன் கூட லெவல் மெயின்டைன் பண்ணியே ஓடு. ஸ்பீடா கிட்ட ஓடி தொலைச்சிடாதம்மா. ஓகே ஓகே ஓகே. சொதப்பிடாத, கான்சென்ட்ரேட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். போ 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 போ. ஏய் ஓடு நீ. புடி புடி புடி. ஏய் அப்படினா ஓடு. ஏய் ஓடு. நல்லா வேகமா ஓடுடி. ஓடு. நீ போடி. ஓடு. அச்சோ. இனிமேலாம் இந்த மாதிரி டெரரான சீன் எல்லாம் சொல்லாதீங்க. ஐஷு ஃபீல் பண்ணாதடி, நம்ம வேற பிளான் யோசிக்கலாம். யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், நானே சொல்றேன். நான் அழகா இருக்கேனா? என்ன கட்டிக்க போறவ கொடுத்து வச்சு வேணா? இதுதான் சீன். அவன் இந்த கல்யாணத்துக்கு வருவான், உங்களை கிராஸ் பண்ணி போவான். அப்ப நீங்க யாரடி இவ? இவ்ளோ அழகா இருக்கா? இவ கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படின்னு நீங்க சொல்ல அவன் பார்க்க நான் ஹை ஸ்பீட்ல திரும்புவேனா? அப்ப நீ ஃபேனை என் பக்கம் திருப்ப, என் தலைமுடி காத்துல பறக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க. இப்படியே நோக்கிட்டு இருந்தா அவ வந்துட்டு போயிடுவான். ஏய் வந்துட்டோம். ரெடி. வாங்க நீங்க வாங்க. யாரடி இவன்? இவ்ளோ மேன்லியா இருக்கான். இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சு. தம்பி உட்காருங்க. ஓய் அண்ணா நீங்க போங்க சார். எப்படிங்க? அப்புறம் ஐஷு டென்ஷன் ஆகாத, அவன் உனக்கு தான். இன்னைக்கு உன் லவ் வொர்க் அவுட் பண்ணாம நாங்க போறது இல்ல. சிங்கிள் பால்ல 6 அடிக்கிறோம். நீயா? தனியா இல்ல, குரூப்பா. ஏய் அவன் ஸ்டேஜுக்கு போயிட்டான். கேர்ள்ஸ் எனர்ஜி. ரெடி? ஓகே. கங்க்ராட்ஸ் Hello, சார். sir. கனெக்ஷன் வர முடியல சார். சாரி சொல்ல. ஓகே சார். யாரடி இவ? இவ்ளோ அழகா இருக்கா? அவளை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். சாரிடி. சார் ஜிம்ல பாப்போம் சார். Thank you. ஆல் தி பெஸ்ட். நான் வரேம்மா. மா எதுக்குமா எனக்கு கூட்டு வந்து டார்ச்சர் பண்ற? நான் ட்ரைனிங் போனேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது வேலை இருக்கா? உன் ஜாதகத்துல 2ல சனி இருக்குடா. ஒழுங்கா ஜோசியர் சொன்னபடி கோயிலை சுத்தி 3 தடவை அடி பிரதர்ஷனம் பண்ணு. அப்பதான்டா நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்பா நீங்களா சொல்லுங்களேப்பா அம்மாக்கு. என்ன சார் நீங்க இவ்வளோ வருஷமா பாக்குறீங்க, இன்னைக்காவது உங்க அம்மா நான் சொல்றத கேட்டிருக்காங்களா? சாமி அதை அவன் கையில கொடுங்க. மா அடி பிரதட்சணம் எல்லாம் பொண்ணுங்க தாம்மா பண்ணுவாங்க. நான் வேணா உருண்டு அங்க பிரதட்சணை பண்ணட்டுமா? அங்க பாருடா. அந்த பொண்ணுங்கெல்லாம் எதுக்குடா அடி பிரதர்ஷனம் பண்றாங்க? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தானே. அதே மாதிரி நீயும் நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு அடி பிரதர்ஷனம் பண்ணிடா. ரொம்ப நாளி விளக்க வச்சு நிக்க கூடாது. வாங்க. ஓ நிக்க கூடாது. ஆமா. என்ன ஏண்டா முறைக்கிற? அடி பிரதர்ஷனம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா? நம்ம பிள்ளை எத்தனை பொண்ணுங்க சுத்தி வராங்க. ப்ளீஸ்
எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் ப்ளீஸ். ஒரு பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லயே நம்ம மனசு சொல்லும் இவ தாண்டா உன் பொண்டாட்டின்னு. ஹாய் கார்த்திக், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடா சொல்லும். இப்பவே உன்னை பார்த்து கட்டி பிடிச்சி ஏம்மா, ஏம்மா, கொஞ்சம் நிறுத்துமா. அங்க குடுக்கறது இங்க தெரிக்குது. ஐஷு ஃபோன் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. ஹலோ, நீங்க யாரு? நான் தான்மா கணேஷ், கணேஷா? எந்த கணேஷ்? சிம்புவோட ஃப்ரெண்டு விடிவி கணேஷ். சாரி சாரி சார், நான் கார்த்திகை நினைச்சேன். அதனால பரவாயில்லம்மா. எப்பவுமே போன் எடுத்தேன்னா அலோன்னு சொல்லி ஆரம்பி. இப்படி கொடுத்தனாக்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவன் கல்கல்த்து போயிடுவான். சாரி சார், சாரி சார், ஒன் செகண்ட். கார்த்திக் ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கிறான்னா அது பெரிய விஷயம். உங்களை நான் பார்க்கணுமே. ஷியோர் சார். நாளைக்கு கார்த்திக்கோட பர்த்டே வச்சேன். நீங்க எதுனா திருட்டுத்தன்மை பிளான் வச்சீங்க அவ்வளவுதான். டுமாரோ இஸ் மை ட்ரீட். ஓகே பை. ஓகே சார், பை. Happy birthday to you. Happy birthday to Karthik. Happy birthday. இங்க என்ன ஊட்டுறது? ஊட்டதான் ஆள் வந்துச்சுல, அங்க ஊட்டுற. ஆல் தி பெஸ்ட். பர்த்டே கிஃப்ட் இல்லையா? கொடுப்பா, வாங்கிக்க. ஐயோ, ஏன்னா Happy birthday. டப்பா குட்டா எப்படி கையில எடுத்து போட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சுது. இது பர்த்டே மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி ஃபீல். கூப்பிடுறாங்க, கிளம்பு. என்ஜாய் யுவர் பர்த்டே. நீங்க சாப்பிடுங்க. பை பை. கேரி ஆன். கார்த்தி, இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி உன் அடுத்த பர்த்டேக்கு நான் உன் ஒய்ஃபாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடக்குமா? ஏய், ஏன் இப்படி கேட்குற? கண்டிப்பாக நடக்கும். நான் இன்னைக்கே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். நீ உங்கள் வீட்டில் சொல்ல. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது கார்த்தி. எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. 3 வயசுலயே என் அப்பா அம்மா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். அங்கே தான் படித்தேன். ரொம்ப வெறுமையான வாழ்க்கை. இந்த உலகத்துல 700 கோடி பேர் இருக்காங்க. ஆனா கண்ணு மூடி யோசிச்சா எனக்கு நீ யாருமே இல்லை. நான் இருக்கேன். உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லா அம்மாவும் நான் இருப்பேன். இன்னில இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக். ஓகே? ஐ லவ் யூ. ஏய் ஜிம்மன், என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? இல்லைண்ணா, இன்னிலேருந்து லைஃப்பில் ரொம்ப சின்சியராக இருக்கணும்ண்ணா. நல்லா வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங். மேலே சொல்லு சொல்லு. நாளைக்கு ஈவினிங் கார்த்தியோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறேன். கார்த்திக் என்ன பிடிச்ச மாதிரியே அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்கணும். யூரே படபடப்பா இருக்குடி. அவள் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு என்னை நம்பி வந்திருக்கா. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கார்த்திக் நான் ஒர்க் பண்ணதை விரும்ப மாட்டான். அவனோட அப்பா அம்மாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாளைக்கே நான் ஜாபை ரிசைன் பண்ண போறேன்.
அப்போ ஒன்று செய்டா, நான் கொஞ்சம் பணம் தரேன். சொந்தமா ஜிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, கை நிறைய சம்பாதி, ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணு. உனக்கு எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுத்தா போறோன்ற. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் மேன். எங்க இருக்க? ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஐஷு அவசரப்படாத. முதல்ல டேட்டோட புக்க வாங்கி பேஜ் நம்பர் 64 பாரு. இது ரொம்ப முக்கியமா? ஆமா, முதல்ல புக்க வாங்கி பாரு. ஜிம் கோச்சுடன் காதலா, நடிகை பேட்டி. ம் 8 கண்டினியூ. ஹேய் சொல்லிட்டு மண்டாட்டி. கார்த்தி, இப்போ நீ எங்க இருக்க? ஜிம்ல தான். ஜிம் எங்க இருக்கு? பார்க் ஹயாத். உடனே உன்னை பார்க்கணும். ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? அந்த டேட்டோட புக்கை பார்த்தியா? அது இல்லை நான் போஸ்டர். ஹேண்ட்ஸ் வந்து க்ளோஸ் அப் பாடி. ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏய் ஐஷு, 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 ஐஷு நில்லு. ஐஷு என்ன ஆச்சு உனக்கு? என்ன இது? அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. ஐஷு, லவ்வுக்குள்ள சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சந்தோஷமா கெட்டு போயிடும். அவங்க ஏதோ பப்ளிசிட்டிக்காக எழுதுறாங்க. இன்னைக்கு இந்த ஹீரோன் கூட சேர்த்து எழுதுனாங்க, நாளைக்கு வேற ஹீரோனை ட்ரெயின் பண்ணா அவங்க கூட சேர்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு. எவன் என்ன வேணாலும் எழுதட்டும். நீ ஜிம் கோச்சா? ஆமா, நான் கோச் தான். ஏன்? ஏய் ஏய், ஏன் இப்படி நடந்துக்கிற ஐஷு? வேற எப்படி நடந்துக்க சொல்ற? நீ என்ன பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்க. bloody cheat. நானா? போதும், சும்மா நடிக்காத கார்த்திக். ஏய் ஏய் ஐஷு, என்ன பேசுற நீ? நான் நடிக்கிறேனா? நீ நடிக்கிற. என்ன பார்த்தது, பேசுனது, பழகுனது எல்லாமே நடிப்பு தான். இல்லனா போயும் ஜிம்ல வேலை பார்க்குற நீ எதுக்கு என் முன்னாடி ரொம்ப ரிச்சா காட்டிக்கிட்ட? நான் எப்ப அப்படியெல்லாம்? எல்லாம் தெரியும். சாதாரண ஜிம் கோச் நீ. ஆனா ஃளைட்ல பிசினஸ் கிளாஸ், பென்ஸ் கார், போட் கிளப்ல வீடு, இதெல்லாம் எதுக்கு? பணக்காரனா என்கிட்ட சீன் போட்டு ஏமாத்துறதுக்கு தானே. bloody fraud. ஐஷு, நான் எதுக்குடி உன்னை ஏமாத்தணும்? நான் ஃப்ளைட்ல போனது அது ஆர்யா சாருக்கு ட்ரெயின் பண்ண போனேன். டிக்கெட் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அந்த பென்ஸ் காரு அது வீட்டுக்கு கணேஷ் சாரோட காரு. நீ சொல்ற அந்த பங்களா வீடு அது என்னோட கிளையண்டோட வீடு. அப்ப இது எதுவுமே ஒண்ணுது இல்லையா கார்த்தி? இல்ல. ஏ, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நமக்குள்ள நீ எதுவும் இல்ல. இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசுறது, SMS பண்றது, ஃபோன் பண்றது, இதெல்லாம் எதுவும் வச்சுக்காத. இனிமே என் லைஃப்ல உன்னை நான் பார்க்கவே விரும்பல. புரிஞ்சுதா?